السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين وصلى الله على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. أبو سعيد الخدري رضي الله عنه ஒரு ஹதீஸை அறிவிக்கின்றான். يأتي على الناس زمان, மக்களிடையே ஒரு காலம் வரும். يغزو فئام من الناس, மக்களில் ஒரு கூட்டத்தார் போர் புரிவார்கள். فيقال لهم فيكم من رأى رسول الله صلى الله عليه وسلم, அப்போது அவர்களிடம் உங்களில் யாராவது அல்லாஹ்வின் தூதரை கண்ணால் கண்டவர் இருக்கின்றீர்களா என்று கேட்கப்படும். நஅம், ஆம் என்று அவர்கள் சொல்வார்கள். ஃபயகூலூ, அந்த கூட்டத்தில் இருக்கிறவர்கள் ஆமாம், ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லப்படும். ஃபயுஃப்தஹு லஹும், அதன் காரணமாக அவர்களுக்கு வெற்றி கொடுக்கப்படும், அவர்கள் வெற்றி பெறுவார்கள். சும்ம யக்ஸூ ஃபிஆமுன் மினன் நாஸ், பின்பு மக்களில் இன்னொரு கூட்டம் போர் புரிவார்கள். ஃபயகாலு லஹும் ஃபீக்கும் மன் ரஆ மன் ஸஹிப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போது அவர்களிடம் கேட்கப்படும், உங்களில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தோழமை கொண்டிருந்தவர்களை பார்த்தவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? அப்போது அவர்கள் சொல்லுவார்கள், நாம், ஆம் என்று சொல்லுவார்கள். அவர்களும் அப்போது வெற்றி பெறுவார்கள், அந்த போரில் வெற்றி பெறுவார்கள். இன்னொரு காலத்தில் இன்னொரு கூட்டம் போர் புரிவார்கள். அப்போது அவர்களும் கேட்கப்படும், ஹல் ஃபீக்கும் மன் ரஆ மன் ஸஹிப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களில் யாராவது அல்லாஹ்வின் தூதருடைய தோழர்களை பார்த்தவர்கள் இருக்கின்றீர்களா என்று கேட்கப்படும். ஆம், ஃபயகூலு நஅம், அவர்கள் ஆம் என்று சொல்வார்கள். ஃபயுஃப்தஹு லஹு, அவர்களும் வெற்றி பெறுவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல குறிப்பிடுறாங்க. இந்த ஹதீஸ் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹி தஆலா 3649வது ஹதீஸாகவும், இமாம் முஸ்லிம் சஹீஹ் முஸ்லிம்ல 2532வது ஹதீஸாகவும் இதை பதிவு செய்திருக்கிறாங்க. இந்த ஹதீஸ்ல ஆச்சரியமான சில விஷயங்களை பார்க்கலாம். முதல் விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போரில் அங்க வெற்றி கிடைக்கிறதுக்கு காரணமாக அந்த போரில் இருக்கின்ற சிலரை காரணமாக்குறாங்க. ஒரு கூட்டம் போர் புரியும், அந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் யாராவது ரசூலுல்லாஹ்வை கண்ணால் கண்டவர் இருக்கிறீங்கன்னு கேட்கப்பட்டிருக்கும். அந்த ரசூலுல்லாஹ்வை கண்ணால் கண்ட ஒருத்தரை முன்வைத்து அங்க போர் செய்வாங்க, அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றி கொடுத்துருவான். அப்படின்னா என்ன? ரசூலுல்லாஹ்வை கண்ணால் நேரில் கண்ட ஒருவர் என்றால் யார்? அது சஹாபி. இன்னொரு போர், அந்த காலம் எப்படிப்பட்டதுன்னா, சஹாபாக்கள் யாரும் இல்லாத காலம், எல்லோரும் அவரை காலம் முடிந்து இறந்து விட்டார்கள். அந்த போர் நடக்கும் பொழுது அந்த கூட்டத்தில் யாராவது சஹாபாக்களை கண்ணால் கண்டவர் இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கப்படும். அப்படின்றா என்ன? சஹாபாக்கள் காலம்லாம் முடிஞ்சு தாபியீன்களுடைய காலம் வந்து அதனுடைய கடைசி காலம் அது. யாராவது ஒரு தாபிஈ சஹாபாக்களில் ஒருவரையாவது கண்ணில் கண்ட ஒருவர் இருக்கிறாரா அப்படின்னு அந்த கூட்டத்திடம் கேட்கப்பட்டு, ஒரே ஒருத்தர் இருப்பார், ஆம் ஒருத்தர் இருக்கிறார், இவர் நபித்தோழரை நேரில் பார்த்திருக்கிறார் அப்படின்னு அவரை முன்னாடி நிறுத்திடுவாங்க. பிறகு அவர்கள் போர் செய்வாங்க, அல்லாஹ் அந்த கூட்டத்திற்கு வெற்றி கொடுத்துருவாங்க. இது ஒரு காலம் போய் இன்னொரு காலம் வரும். அந்த நேரத்துல ஒரு கூட்டம் போர் புரியும். போர் புரிகின்ற கூட்டத்துல
கேட்கப்படும். நபித்தோழர்களை பார்த்தவர் யாராவது இருக்கிறீர்களா? அதாவது நபித்தோழர்களுடைய காலம் முடிஞ்சு விட்டது. நபித்தோழர்களை கண்ணால் நேரில் கண்ட தாபியீன்கள் அவங்களுடைய காலம் முடிந்து விட்டது. தபவு தாபியீன்களுடைய காலம் கடைசி காலம், அதுவும் அவர்களும் அரிதாக இருந்தால்தான் உண்டு. அப்படிப்பட்டவர்கள் ஒரு தபவு தாபி அவர் அந்த கூட்டத்துல அந்த போரில் இருக்கிறாரான்னு பார்த்து, அவர் இருக்கிறாருன்னு தெரிஞ்ச பிறகு ஆமாம் இருக்கிறார் அல்லாஹ் தஆலா அந்த கூட்டத்துக்கு வெற்றி கொடுத்துருவாங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க குறிப்பிடுறாங்க. இதற்கு பிறகு நான்காவதா ஒரு போரை ரசூலுல்லாஹ் இங்க சொல்லல. அதுல நபித்தோழர்களை கண்ணால் கண்ட, அவர்களை கண்ணால் கண்ட ஒருத்தரை ரசூலுல்லாஹ் குறிப்பிடல. 3 தலைமுறையை குறிப்பிடுறாங்க. முதலாவது தலைமுறை ரசூலுல்லாஹ்வை கண்ணால் கண்டவர்களின் தலைமுறை. அவர்களைத்தான் நாம் சஹாபாக்கள் அல்லது சஹாபியாக்கள் என்று சொல்றோம். 2வது தலைமுறை ரசூலுல்லாஹ்வை கண்ணால் கண்டதில்லை, ஆனால் ரசூலுல்லாஹ்வை கண்ணால் கண்ட ஒரு தாபிஈ, அதாவது நபித்தோழரை நேரில் பார்த்தவர். எவ்வளவு ஆச்சரியம் இது! நபித்தோழரை நேரில் பார்த்தவர் நாம இப்ப நினைச்சு பாருங்க. நாம பார்த்தோம்னா இப்ப இந்த காலத்துல ஒருத்தரை நபித்தோழரை நேரில் பார்த்தவர்கள்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஏங்க ரசூலுல்லாஹ்வை நீங்க கண்ணால பாத்தீங்களா அப்படின்னு நம்ம கேட்க, அவர் ஆமாங்க ரசூலுல்லாஹ்வை கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு காலத்துல நம்ம இருந்தோம்னா அது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ரசூலுல்லாஹ்வை கண்ணால பார்த்திருக்காருங்க இவரு, ரசூலுல்லாஹ்வோட பேசியிருக்காருங்க இவரு ஒரு சஹாபிங்க அப்படின்னு நம்ம சந்திச்சு ரொம்ப சந்தோஷப்படுவோமா இல்லையா? ஏன்னு கேட்டா அந்த அந்தஸ்து சாதாரணமான அந்தஸ்து இல்ல. ரசூலுல்லாஹ்வை நேரில் பார்க்கக்கூடிய அந்தஸ்துங்கிறது சாதாரண அந்தஸ்து அல்ல. அல்லாஹ் யாரை தேர்வு செய்தாலும் அவங்களுக்கு கிடைக்கிற அந்தஸ்து. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, அவர்களுடைய கூற்றாக இது வந்திருக்கு. ஆனாலும் அது கைபான விஷயமாக இருக்கிறார். ரசூலுல்லாஹ்விடம் இருந்துதான், அது மறைவான விஷயமா இருக்கிறார். ரசூலுல்லாஹ்விடம் இருந்துதான் இதை அவர் அறிந்திருப்பார் உறுதியா சொல்ல முடியும். என்ன செய்தி தெரியுமா? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ் தன்னுடைய மொத்த அடியார்கள் அவரை படைப்புகள்ல சிறந்த உள்ளத்தை தேர்ந்தெடுத்தான். அதுல ரசூலுல்லாஹ்வை தேர்ந்தெடுத்தான் மனிதர்கள சிறந்தவர்களா. ரசூலுல்லாஹ்வுக்கு தோழர்களா இருக்கின்ற தகுதி உள்ள சிறந்த உள்ளங்களை, பரிசுத்தமான உள்ளங்களை தேர்ந்தெடுத்தால் அவர்கள் தான் ரசூலுல்லாஹ்வை தோழர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தேர்வு ரசூலுல்லாஹ்வுக்கு தோழர்களாக இருந்து ரசூலுல்லாஹ்வை பார்த்து பேசி அவரிடம் மார்க்கத்தை படிக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் மிகச்சிறந்த உள்ளங்களுக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். அப்படி ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருந்தா எவ்வளவு சந்தோஷமானதா என்று இருக்கும், நமக்கு இருக்குங்கிறத நாமெல்லாம் கொஞ்சம் நினைத்து பார்த்தாலே, முதல்ல நாம இன்னைக்கு முஸ்லிமா வாழ்றது ஒரு பெரிய பாக்கியம் நம்ம சொல்றோமே. முஸ்லிமா வாழ்றது மட்டும் இல்ல, ரசூலுல்லாஹ்வை நேர்ல பாக்குற பாக்கியம் கிடையாது, அது இன்னும் எவ்வளவு பெரிய பாக்கியமா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சு பார்ப்போம். அப்ப நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ்வை நேரில் பார்த்தவர்கள். இதுல இந்த ஹதீஸ்ல ஒரு செய்தி வருது, ரசூலுல்லாஹ்வை கண்ணால் கண்டவர் யாரேனும் இருக்கிறீர்களா என்று கேட்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதுல இருந்து ரசூலுல்லாஹ்வை கண்ணால் கண்டது ஒரு மிகப்பெரிய அந்தஸ்துங்கிறது உறுதியாயிடும். ஏன்னா ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க. 2வது, இந்த அந்தஸ்தின் காரணமாக ஒரு நபித்தோழர் ஒரு கூட்டத்தில் ஒரே ஒருவர் இருக்கிறார். ஏன்னா நபித்தோழருடைய காலம் முடிஞ்சிருச்சு, மக்கள் நிறைய பேர் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. இந்த கூட்டம் போர் செய்கிற கூட்டம் இருக்குது. இவர்கள் யாருன்னு கேட்டா இவர்கள் எல்லாம் தாபியூன்களுடைய காலத்தில் கடைசியில வாழ்றவங்க. அதாவது நபித்தோழர்கள் ஒருத்தர் இருந்தா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப இவங்க போர் செய்யற நேரத்துல அந்த கூட்டத்துல அந்த போர் படையில ஒரே ஒருத்தர் நபித்தோழர் இருந்தா அல்லாஹ் அந்த கூட்டத்துக்கு வெற்றி கொடுத்துருவான் அப்படின்னு அவங்க நம்புவாங்களாம். நம்பியதன் காரணமாக தங்களுடைய போர் படையில ஒரு நபித்தோழர் இருக்காங்க, அவங்க முன்னாடி வச்சிருவாங்க, அல்லாஹ் துவா செய்திருவாங்க, அல்லாஹ் வெற்றியை கொடு அப்படின்னு. அல்லாஹ் தஆலா அந்த ஒரு நபித்தோழர் இருப்பதன் காரணமாக அந்த கூட்டத்துக்கு வெற்றி தருவான். அவர்கள் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க.
அப்ப அல்லாஹ்விடம் மிகப்பெரிய அந்தஸ்த நபித்தோழர் அடைஞ்சதுனால ஒரு நபித்தோழர் ஒரு கூட்டத்தில் இருப்பதை கொண்டு அந்த கூட்டத்துக்கு அல்லாஹ் வெற்றி கொடுப்பாங்கிறதை இங்க ரசூலுல்லாஹ் அறிவிக்கிறதுல இருந்து நபித்தோழர் என்பவர் யார் என்பதும் தெரிகிறது, அவருடைய அந்தஸ்து அல்லாஹ்விடம் எவ்வளவு உயர்வானது அப்படிங்கிறது தெரிகிறது. ஒரு போர்க்கூட்டத்திற்கு ஒரு படைக்கு வெற்றி ஒரே ஒரு நபித்தோழர் இருந்தாலும் கிடைத்து விடும் அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல குறிப்பிடுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹை நேரில் காணுதல் அப்படிங்கறத இங்க ரசூலுல்லாஹ்வுடைய நபித்தோழர் அப்படிங்கிறதுக்கான சஹாபிங்கிறதுக்கான விளக்கத்துல ரசூலுல்லாஹ் உறுதி செய்திருக்காங்க. அப்போ ஒரு சஹாபி என்பவர் யார், யாரை நபித்தோழர் அல்லது நபித்தோழி என்று சொல்லுவோம் அப்படின்னா முதல் அளவுகோல் நிபந்தனை ஒன்று, அல்லாஹ்வை அவர் ஈமான் கொண்டிருக்க வேண்டும், நபியை ஈமான் கொண்டிருக்க வேண்டும், முஸ்லிமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அவர் ரசூலுல்லாஹை கண்ணால் நேரில் கண்டவராக இருக்க வேண்டும். மூன்றாவது, அதே நிலையில் மரணம் அடைந்தவராக இருக்க வேண்டும். இதுதான் ஒரு நபித்தோழருக்கான வரைவிலக்கணம். யாரை சஹாபி என்று சொல்லப்படும் அப்படின்னா அல்லாஹ்வை ஈமான் கொண்ட நிலையில் நபியை கண்ணில் கண்டவராக அதே ஈமானிலே இறந்தவராக இந்த மூன்று நிபந்தனைகள் பூர்த்தியானால் அவரை சஹாபி அல்லது ஒரு பெண் என்றால் சஹாபியா என்று நாம் சொல்றோம். இந்த ஹதீஸ்ல கண்ணில் கண்டவர் உண்டால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இப்படி கேட்கப்படுது. அப்ப கண்ணால் காண்பதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அல்லாஹ் சிலர் தேர்ந்தெடுப்பார். அந்த மனிதரை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து தங்கள் கூட்டத்துல ஒருத்தர் ஒரு நபித்தோழர் இருக்கிறான்னு பார்த்து கண்ணால் கண்டிருக்கிறாருங்கிறத பார்த்து அந்த ஒரு காலத்திற்காக அந்த ஜிஹாதுக்கு போன கூட்டத்திற்கு அல்லாஹ் வெற்றி கொடுத்துருவாங்க ரசூல் சொல்றாங்க. சரி, இந்த வெற்றி அந்த நபித்தோழருக்காக மட்டும்தானா அப்படின்னா அல்ல. இன்னொரு காலம் வரும், நபித்தோழர் காலம் எல்லாம் முடிஞ்சிடும். தாபிஊன்கள் காலம் வந்து, தாபிஊன் என்றால் யார்? ஒரு தாபிஇ என்றால் நபித்தோழர் பின்பற்றியவர் அர்த்தம். தாபிஇ என்றாலே பின்பற்றுகிறவர், பின்பற்றியவர். யார் யாரை பின்பற்றினார்? அவர் நபித்தோழரிடம் மார்க்கத்தை படித்து நபித்தோழரை பின்பற்றியவர். எப்படி நபித்தோழர் போல இந்த தீன விளங்குறோமோ, இந்த மார்க்கத்தை விளங்குறோமோ அப்படி விளங்கி கொண்டு பின்பற்றியவர். அது வந்து அரபியில தாபிஇ என்று சொல்லப்படுது. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ்ல இன்னொரு கூட்டத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அடுத்த கூட்டம் அவங்க போர் செய்வாங்க. அவர்களிடம் கேட்கப்படும் போர் நேரத்துல என்ன கேட்கப்படும்னா, நபித்தோழரை கண்டவர் இருக்கிறீர்களா? முதல்ல ரசூலுல்லாஹை கண்டவர் இருக்கிறீங்களான்னு கேட்டு நபித்தோழரை பிடிச்சி நிறுத்தினாங்க. இந்த கூட்டத்துல நபித்தோழரை கண்டவர் இருக்கிறீங்களா? இதுல இருந்து என்ன தெரியுது? நபித்தோழர் காலம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நபித்தோழர் யாரும் உயிரோடு இல்ல. இருக்கின்றவர் நபித்தோழரை கண்டவர்கள் இருக்கின்ற காலம். ஆனால் கண்டவர்கள் ஒருவர் இருந்தால் கூட போதும், நபித்தோழரை கண்டவர் உடனே அவரை முன்னிறுத்தி போர் செய்வாங்க. அல்லாஹ் தஆலா அந்த கூட்டத்தில் வெற்றி கொடுத்துருவாங்க. இன்னொரு காலம் வருகிறாங்க, அது காலம் நபித்தோழரை கண்டவர்களும் இல்லாத காலம். நபித்தோழர்கள் காலம் முடிஞ்சிருச்சு, இவருடைய காலம் முடிஞ்சிருச்சு. நபித்தோழரை கண்டவர்களின் காலம், கண்ணால் நேர்ல பார்த்தோம், அவங்களும் இல்லை. அப்ப யார் இருக்கிறாங்க அப்படின்னா, நபித்தோழர்களை கண்டவர்களை கண்டவர்கள் பார்த்திருக்கிறாங்க. அவர்கள் யார்? அவர்கள் தபு தாபிஇ, அத்பு தாபிஇ என்று அரபியில் சொல்லுவோம். ஏன்னு கேட்டா இவர்கள் மூன்றாவது தலைமுறை. இவர்கள் சஹாபாக்களிடமிருந்து மார்க்கத்தை படித்த தாபிஊன்களை நேரில் கண்டு அவர்களிடம் மார்க்கத்தை படித்தவர்கள். அதன் காரணமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க இங்க இந்த ஹதீஸ்ல, அல்லாஹ் அப்படி ஒருத்தர் அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க அறிந்து அவரை முன்வைத்து போர் செய்வாங்க. அல்லாஹ் அந்த கூட்டத்திற்கு வெற்றியை கொடுத்துருவாங்க. அப்ப இந்த ஹதீஸ்ல இருந்து மூன்று சிறந்த தலைமுறையை அல்லாஹ் தஆலா உறுதி செய்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக மூன்று தலைமுறையினருக்கான வரைவிலக்கணம் கொடுத்துட்டாங்க. இதுல ஒவ்வொரு தலைமுறையும் முதல் தலைமுறை ரசூலுல்லாஹை கண்ணில் பார்த்ததால் சிறந்த அந்தஸ்தை அடைகிறாங்க. இரண்டாவது தலைமுறை நபித்தோழரை கண்ணில் கண்டதால் சிறந்த அந்தஸ்து அடைகிறாங்க. மூன்றாவது தலைமுறை நபித்தோழரை கண்ணில் கண்டவரை கண்டதால் சிறந்த அந்தஸ்து அடைகிறாங்க. அப்போ அவங்கள பார்த்து அவங்கள்ட்ட மார்க்கத்தை படித்து பின்பற்றியதால இந்த அந்தஸ்து இல்லையா? அவை மார்க்கத்தில் அதை பின்பற்றி அந்த நிலையிலே மரணத்தை அடைகிறாங்க இல்லையா? அதனால அந்த அந்தஸ்து. இந்த மார்க்கம்
யாரின் வழியா, எந்தெந்த தலைமுறை வழியா பாதுகாக்கப்பட்டு நமக்கு வந்திருக்குது. குர்ஆன் சுன்னாவையும் இந்த மூன்று பிரிவினர், நபித்தோழர்கள், நபித்தோழரை கண்ட தாபிஊன்கள், அவர்களை கண்ட தபு தாபியூன்கள் மூலமாகத்தான் நமக்கு குர்ஆன் சுன்னா வந்து சேர்ந்திருக்குங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் நமக்கு உறுதி செய்யும். இன்னைக்கு நாம இந்த சிறந்த மக்களை பற்றி அறியறதும் அவங்களுடைய மார்க்க புரிதல் நமக்கு முக்கியமானது அப்படிங்கிறது அறியறதும் ரொம்ப தேவையானது. ரசூலுல்லாஹ்வுடைய வேத ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் உறுதி செய்திருக்கிறாங்க. இந்த செய்தியும் புகாரில 2651வது செய்தி. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற ஒரு நபி தோழர் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இன்ன கைரக்கும் கர்னி, உங்களிலேயே சிறந்தவர்கள் என்னுடைய தலைமுறையினர். இன்ன கைரக்கும், உங்களிலே சிறந்தவர்கள் என் தலைமுறையினர். சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு பிறகு அவர்களுக்கு அடுத்து வருகின்றவர்கள். சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு பிறகு அவர்களை அடுத்து வருகின்றவர்கள். சும்மல்லதீன யலூனஹும். قال عمران فلا أدري أقال رسول الله صلى الله عليه وسلم بعد قرنه مرتين أو ثلاثة. رسول الله صلى الله عليه وسلم என்னுடைய தலைமுறை தான் மிகச்சிறந்த தலைமுறை உங்களிலேயே என்று சொல்லிவிட்டு அடுத்து அவர்களுக்கு பிறகு வருகின்றவர்கள்ங்கிறத 2 தடவை சொன்னார்களா 3 தடவை சொன்னார்களான்னு எனக்கு தெரியவில்லை அப்படின்னு இந்த செய்தியில சொல்றாங்க. 2 தடவை சொன்னாங்க அப்படின்னு கருத்து வைத்தா அப்ப நபித்தோழர்களுக்கு பிறகு, ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய தலைமுறை தான் சிறந்தவர்னா அது நபித்தோழர்களும் முடியும். 2 தடவை அவர்களுக்கு பிறகு வருகிற சிறந்தவர் சொன்னா தாபியூன்கள், தபு தாபியூன்கள் பிடிக்கும். 3 தடவை சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல அப்படின்னு பார்த்தா அப்ப 3 தடவை தபு தாபியூன்களுக்கு பிறகு வருகின்றவர்களையும் சிறந்தவர்களா புரியும். ஆனால் பல அறிவிப்புகள், ஹதீஸ்களுடைய அறிவிப்புகளை பார்க்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தலைமுறையினராக, அதாவது சும்மல்லதீன யலூனஹும் 2 தடவை தான் சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியா தெரிஞ்சு கொள்றோம். அப்போ சும்ம யகூனு பஅதஹும், அந்த 3 தலைமுறை மொத்தமா சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபு தாபிஊன்கள், இந்த 3 தலைமுறைக்கு பிறகு வருகின்றவர்கள் கௌமுன் யஷ்ஹதூன வலா யஸ்தஹதூன், அவர்கள் பிறகு சில ஒரு கூட்டம் வரும், அவர்கள் சாட்சியம் கேட்கப்படாமலே அவர்கள் முன் வந்து சாட்சியம் சொல்வார்கள். வயஹ்னூன் வலா யுத்தமனூன், அவர்கள் நேர்ச்சி செய்வார்கள் ஆனால் அதை நிறைவேற்ற மாட்டார்கள். வயந்திரூன் வலா யுஃபனூன் வயதுரு ஃபீஹிமுல் அஸ்ஸம், அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் அவர்கள் பருமனானவர்களாக, உண்டானவர்களாக, உணவு பருக்கவர்களாக இருப்பார்கள், அதிகரித்த நிலையிலே இருப்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இப்ப இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு ஒன்று தெரியுது. முதல் விஷயம், ரசூலுல்லாஹ் கைருக்கு, உங்களில் சிறந்தவர்கள் அப்படின்னு மொத்தமா அத்தனை மனிதர்களிலும் சொல்லும் போது கர்னி, என்னுடைய தலைமுறையினர் சொல்லி தன்னுடைய தலைமுறையா இருக்கக்கூடிய நபித்தோழர்களை குறிப்பிடுறாங்க. இன்னொரு அறிவிப்புல கைருன் நாசி கர்னி, மனிதர்களிலேயே மக்களிலேயே சிறந்தவர்கள் என் தலைமுறையினர். அப்ப நபித்தோழர்கள் மிகச்சிறந்தவர்கள் அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை உறுதி செய்தார். அடுத்தது அவர்களுக்கு பிறகு வருகின்றவர்கள் சிறந்தவர்களாகவும் அவர்களுக்கு பிறகு அடுத்து வருகின்ற சிறந்தவர்களாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அப்போ சஹாபா, தாபிஈன், தபு தாபிஈன் மிகச்சிறந்த மனிதர்கள் சிறந்தவர்கள் ரசூல் உறுதி செய்கிறாங்க. சரி, அதுக்கு பிறகு வருகின்ற அடுத்தடுத்து வேறு தலைமுறைகள் பிரச்சனை என்ன தெரியுமா? அவர்கள் சாட்சியம் கேட்காமலே சாட்சி சொல்லுவாங்க. என்ன? மோசடிகள் நிறைய செய்வாங்க. அதனால தான் வரலாறுல ஹதீஸ்களின் பெயரா இட்டுக்கட்டக்கூடியவர்கள் வந்தது எப்போ தெரியுமா? தபு தாபிஈன் காலத்துக்கு பிறகுதான். ஏன்னா ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் இட்டுக்கட்டவர்களுக்கு அவங்களோட சாட்சியம் கேட்காமலே நாங்க பார்த்தோம் சாட்சி சொல்லுவாங்க, மற்றவங்கள்ட்ட வந்து பொய் சொல்லுவாங்க. அவங்களுடைய பல விஷயங்கள வாக்குறுதிக்கு அவங்க துரோகம் செய்வாங்க, பொய்கள் பரப்புவாங்க. ஹதீஸ்களின் பெயரால நிறைய செய்திகள், நிறைய பொய்கள் பரவியது தபு தாபிஈன் காலத்திற்கு பிறகு இது அதிகமாச்சு. அதுக்கு முன்னாடி வாழ்ந்த தலைமுறை சிறந்த தலைமுறை மக்கள். இதுக்கு பிறகு நம்முடைய இமாம்கள் அவங்க ஏன் ஹதீஸ்களை சேகரிக்கும் பொழுது உங்களுக்கு யார் சொன்னது, அவருக்கு யார் சொன்னது அப்படிங்கிற அந்த குறிப்பு
அறிவிப்பாளர் வரிசை சனதுன்னு சொல்லுவாங்க. சனது என்று சொன்னா ஒரு ஹதீஸ் யார் யார் வழியால் அறிவிக்கப்பட்டு அதை பதிவு செய்திருக்கிற இமாமிடம் வந்து சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிற அந்த இமாம் இன்னாரிலிருந்து இன்னார் இன்னாரிலிருந்து இன்னார்னு சொல்லிட்டு யார் யார்கிட்ட இந்த ஹதீஸ் யார் மூலமா சொல்லப்பட்டு ரசூலுல்லாஹி இந்த ஹதீஸ் தனக்கு கிடைச்சிருக்குங்கிறத எழுதுவாங்க. அதுதான் அந்த அறிவிப்பாளர் வரலாற்று தொடர். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு ஆய்வு செய்து பதிவு செய்ய வேண்டிய தேவை வந்து இமாம்களுக்கு ஹதீஸ் அறிஞர்களுக்கு ஏன் வந்ததுன்னா பொய் சொல்றவங்க அதிகமானவங்க. அப்போ பிற்காலத்துல பொய் சொல்லக்கூடியவர்கள், நேர்ச்சை செய்தாலும் அதை நிறைவேற்றாதவர்கள், பொய்யர்கள், இப்படிப்பட்டவர்களாக அவர்கள் அதிகம் திங்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். உடல் பருப்பவர்கள் அதிகமாவாங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஏன் உடல் பருக்குது, ஏன் பெருத்து போகுதுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இந்த ஹதீஸ்ல ஒரு விஷயம் தெரியுது. சஹாபா தாபியூன் தபா தாபியின்களுடைய காலங்களெல்லாம் உணவு சாப்பிடுவது அவங்களுடைய பசி அடங்குறதுக்கு உணவு சாப்பிடுவாங்க. ருசிக்காக அல்லது நல்ல திங்கணுங்கிற பேர்ல அவருடைய வாழ்க்கை முறை அப்படி இருக்காது. அவருடைய உணவு பழக்க வழக்கம், உணவுங்கிறது உடம்பு இயந்திருக்கும் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கும் தான் அவங்க உணவு சாப்பிட்டாங்க. இருக்கிற ஆரோக்கியம் பாதுகாக்கிறதுக்கும் பலவீனத்திலிருந்து மீண்ட சக்தி கிடைக்கிறதுக்கு தான் அவங்க உணவு சாப்பிடுவாங்க. ஆனா பிற்காலத்துல வந்தவங்க வகை வகையான உணவுகளை ருசி ருசியா சாப்பிடுறதுக்காக அவங்களுடைய உணவு கட்டுப்பாடே இல்லாமல் போய் கடைசியில் உடம்பு என்ன ஆகுமா பெருக்க ஆரம்பிச்சு. இன்னைக்கு சாப்பிடுறது நல்ல ஆரோக்கியமான சாப்பிடணும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு பாடி பில்டிங் பண்றாங்களா இல்லை, உடம்ப வளர்க்கிறது. அதிலும் கட்டுப்பாடு இல்லாத உணவுக்கு போய் கடைசியில உடம்பு தொப்பை விழுந்து அதிகரித்த நிலை வந்துருது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் 3 தலைமுறைகள் அப்படி இருக்காங்க. பின்னாடி வந்த மக்களிடம் தான் இந்த மாதிரி நிலைமை வந்துடும் அப்படிங்கறது இந்த ஹதீஸ்ல நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. அப்படிங்கிறாங்க. அவர்களிலே உடம்பு பருத்தவர்கள் அதிகரித்த நிலை வந்துவிடும் அப்படிங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பிற்காலத்தில் வந்த மக்கள் இருக்கக்கூடிய உணவுல கூட அவர்களிடம் வரக்கூடிய கெட்ட பழக்கங்கள் அதிகரிச்சு அவங்க இந்த துன்யாவுடைய உணவு வகை ருசி இன்னைக்கு நிறைய நம்ம பாக்குறோம். ஒருத்த திங்கிறத கூட பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிற நிலை வந்துருச்சு. யூடியூப்ல ஒருத்த எதையெல்லாம் சாப்பிடுறான், எங்க போய் சாப்பிடுறான், என்னென்ன சமைச்சு சாப்பிடுறான், அதெல்லாம் பார்த்து ரசிக்கிறது ஒரு பழக்கம். அதாவது உணவு தின்று ரசிக்கிறது ஒரு பக்கம். அது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போயிருது. என்னன்னா திங்கிறவங்க ரசிக்கிறது. அதுக்கு என்ன திங்கிறாங்க, எவ்வளவு நேரம் திங்கிறாங்க, எவ்வளவு திங்கிறாங்க அப்படின்னு பார்த்து அதை பிரமிப்பா ஆச்சரியமா ஒரு நல்ல விஷயம் போல அதை பார்க்கறது அடிக்ட் ஆகி அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணு, அதை கிளிக் பண்ணு, அதுல சமைக்கிற வேடிக்கை பார்க்கறது இருக்குல்ல, இந்த சமைக்கிற வேடிக்கை பார்க்கறதுலாம் ஒரு பழக்கமாக இன்னைக்கு யூடியூப்ல அதை செய்யறவங்க அதிகரிச்சு அவங்கதான் யூடியூப் வரலாறுலேயே அதிகமான சப்ஸ்கிரிப்ஷன் உள்ளவங்க இருக்கிறாங்க. எப்படி அதிகமான லைக்ஸ் வாங்குறவங்க யாரு, திங்கிறத ரசிக்கிறவங்க, அதற்காக வீடியோ போடுறவங்க. அப்ப இது எதை குறிக்குதுன்னு கேட்டா இந்த காலங்கள் மார்க்கத்தின் மீதான ஈடுபாடை விட இந்த உலகத்தின் மீதான ஈடுபாடு, இந்த நுகர்வு கலாச்சாரத்தின் மீதான ஈடுபாடு அதிகரிச்ச நிலை வந்து இது மொத்தத்திலிருந்து விலகி வாழ்ந்த ஒரு சிறந்த மக்களைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க பிரிச்சு காட்டுறாங்க. என்ன, இங்க உடம்பு பருத்தவர்கள் வந்துருவாங்கன்ற போது உணவு அதிகமா சாப்பிடறதுனால இந்த நிலைக்கு வந்துரும் அப்படிங்கறத உணர்த்துறதோட இன்னொரு பக்கம் இந்த நிலை இல்லாதவங்க ஒரு சாரா இருக்கிறாங்க, அவங்க சிறந்தவங்க சொல்றாங்க. அவங்க யாரு, முதல் தலைமுறை தன்னுடைய தலைமையா இருக்கக்கூடிய சஹாபாக்களுடைய தலைமுறை, அடுத்தது தாபியூன்கள், அதற்கு தபா தாபியூன்கள் அப்படிங்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இங்க இன்னொரு விஷயம், இதற்கு பிறகு வரக்கூடியவங்க சாட்சியம் கேட்காமலேயே சாட்சி சொல்லுவாங்க, ஆனா போய் சாட்சி. அதுக்கடுத்து மோசடிகள், வாக்குறுதியில மோசடி செய்வாங்க. அதுக்கடுத்து நேர்ச்சி செய்வாங்களா, ஆனா நிறைவேற்ற மாட்டாங்க. அப்போ இது மார்க்க ரீதியான குறைபாடு உள்ளவர்கள் பிற்காலத்தில் அதிகரிப்பாளர்களுக்கான எச்சரிக்கை. மார்க்கத்தின் பேரால் பொய் சொல்றவர்கள் உருவானவர்களுக்கு எச்சரிக்கை. அதே நேரத்தில் அப்படியே அந்த பக்கம் நபித்தோழர்கள் மார்க்கத்தின் விஷயத்தில் பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள்.
வாக்குறுதி மீற மாட்டார்கள், அவர்கள் நேர்ச்சி செய்தால் நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு மார்க்கத்தில் உறுதியானவர்கள் அப்படிங்கிறதை ரசூல் ஸல்லல்லாஹு உணர்த்துறாங்க. ஏன் இப்ப நம்ம இந்த விஷயங்களை பேசுறோம் கிட்ட, இந்த மார்க்கம் பாதுகாக்கப்பட்ட நிலையில் யாரிடமிருந்து பெறப்படணும், யார் உண்மையில் மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பவர்கள் உண்மையிலே சிறந்த முன்மாதிரி சமுதாயம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்காம நாம் இந்த தீனை விளங்குறதுக்கு யாரை அளவுகளாக வைத்து யாருடைய புரிதல் சரியானது அப்படிங்கிறது எப்படி முடிவெடுக்கணுங்கிற ஒரு கேள்விக்கான பதில் இதன் மூலமாக கிடைக்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரா அல்-பக்ரா 2வது சூராவுடைய 137வது வசனத்துல சொல்றாங்க, فَإِنْ آمَنُوا بِمِثْلِ مَا آمَنْتُمْ بِهِ فَقَدِ اهْتَدَوْا. நபித்தோழர்களை நோக்கி அல்லாஹ் சொல்றார், நீங்கள் ஈமான் கொண்டிருப்பது போலவே அவர்களும் ஈமான் கொண்டால் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள். நீங்கள்ங்கிற வார்த்தை அங்க ரசூலுல்லாஹோட அங்க இருக்கக்கூடிய நபித்தோழரை தான் பிடிக்கும் அப்படிங்கிறது நமக்கு எந்த சந்தேகம் வராது. ஏன்னா இந்த வார்த்தையை அல்லாஹ் இறக்கும் போது அங்க உயிரோடு இருந்தவங்க யாரு? நபித்தோழர்கள் தான். அவர்கள்னு சொல்றது யாரு அப்படின்னு கேள்வி இருக்கு. நபித்தோழர்கள் அல்லாத யாரெல்லாம் இந்த ஆயத்து இறங்கும் போது மதீனாவுல இருந்தாங்களோ அவர்கள் எல்லாரும் அடங்குவாங்க. அது முனாஃபிக்குகளா இருக்கட்டும், யூதர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், மக்காவில் இருந்த முஷ்ரிக்குகள் காபிர்கள் யாரா இருந்தாலும் எல்லாரும் அடங்குவாங்க. அப்போ காபிர்களாக முஷ்ரிக்குகளா இருக்கக்கூடியவங்களோ அல்லது யூதர்களோ கிறிஸ்தவர்களோ முனாஃபிக்குகளோ நேர்வழி பெறணும் அப்படின்னா அல்லாஹ் தஆலா இங்க ஒரு முக்கியமான அளவுகள் என்ன சொல்றான்னு கேட்டா, நபித்தோழர்களாகி நீங்கள் ஈமான் கொண்டிருப்பது போல அவர்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அப்படின்னா ஈமான் எப்படி நபித்தோழர்களும் இருந்ததோ அது போன்ற ஈமானை நாம் பின்பற்றணும். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இருந்த நபித்தோழர் அல்லாத மக்கள் இருக்காங்க, அவங்க நேர்வழி பெறுவதற்கு எதை காரணமா அளவுகோல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஆயத்தை இறக்கி நபித்தோழர்களை நோக்கி நீங்கள் ஈமான் கொண்டது போல அவங்க ஈமான் கொள்ளணும்னு சொல்றாங்க. அதுதான் நமக்கும் கூட ஏற்கட்ட நபித்தோழர் போல ஈமான் கொண்டிருந்தால்தான் நேர்வழி. நபித்தோழருடைய ஈமான் போல அல்லாத வேறு விதமான நம்பிக்கைகள் நம்மிடம் இருந்துச்சுன்னா அது வழிகேடு. இங்க ஈமான்னா வெறும் நம்பர்களை மட்டும் குறிக்காது, செயல்பாடை குறிக்கும். ஏன்னா அல் ஈமான் என்று சொன்னால் கவுலும் ஃபிஅலும், கவுல் சொல்லாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் எல்லாமே ஈமான்ல அடங்கும். ஈமான் கூடும் குறையும். நன்மையான அமல்கள் செய்யும் போது ஈமான் அதிகரிக்கும், பாவங்களை செய்தா ஈமான் குறையும். அப்ப செயலை கொண்டு ஈமான் கூடுறது குறைவது இருக்குன்னு கேட்டா நம்முடைய செயல்கள் மார்க்கம் காட்டிய வழியில இருக்கிறது தான் ஈமான். அப்படின்னா அந்த மார்க்கம் காட்டிய வழியில் நபித்தோழர்கள் இருந்தாங்களா இல்லையா, அந்த ஈமான் நம்மிடம் இருக்கிறோம். நபித்தோழர்கள் எப்படி ரசூலுல்லாஹ்வை இந்த மார்க்கத்தை படிச்சு விளங்கி இருந்தாங்களோ அது போலத்தான் நம்ம விளங்கி இருக்கிறோமாங்கிறது நம்ம பரிசோதனை செய்யணும். ஒரு விஷயத்த இது மார்க்கம் நம்புறோம்னா இப்படித்தான் நபித்தோழர்கள் நம்பினாங்களான்னு பார்க்கணும். ஆமா, இதோ இந்த ஆதாரங்கள் இருக்குது, இந்த ஆதாரத்தை நபித்தோழர்கள் இந்த ஆதாரங்களை இப்படித்தான் நம்பி இருக்கிறாங்க, புரிஞ்சிருந்திருக்கிறாங்க, அப்படிதான் நாம உறுதியா தெரிஞ்சுக்கிறோம். அப்படின்னா அவன் பிரச்சனையே இல்லை, நபித்தோழர்கள் ஈமான் கொண்டவங்க மாதிரிதான் நம்ம ஈமான் கொள்றோம்னா இது நேர்வழி, அதுல எந்த சந்தேகம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம உறுதி செய்யலாம். ஆனா ஒரு குர்ஆனுடைய ஆயத்தையோ ஒரு ஹதீஸையோ ஒரு விளக்கம் கொடுக்கிறார், ஆனா அது நபித்தோழர்கள் விளங்கிய அந்த முறைக்கு மாறா வேறு ஒரு புதுசா ஒரு நூதனமா அதுக்கு எதிரா இருக்கு அப்படின்னு கேட்டா அப்ப நான் புரிஞ்சுக்கலாம் இது தவறாக வியாக்கியானம் சொல்லப்பட்டது. இந்த வியாக்கியானத்தை நம்பி நம்ம ஒரு காலம் பின்னாடி போகக்கூடாது, இது நேர்வழி அல்ல, இது வழிகேடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையை விட்டு விளைவிக்கணும், அந்த கொள்கையை அந்த பாதையை விட்டு விளைவிக்கணும். ஏன்னா அந்த கொள்கையும் அந்த நம்பிக்கையும் அந்த பாதையும் நேர்வழியா இருந்தா நிச்சயமா நமக்கு முன்னாடி யார் அதை பின்பற்றி இருப்பார்? நபித்தோழர்கள் பின்பற்றி இருப்பாங்க. அப்ப நபித்தோழர்களை அளவுகளாக வைப்பது இதற்கு என்ன தேவை வருதுன்னு கேட்டா அவங்க சிறந்த சமுதாயமானதற்கு அவங்களுடைய சிறந்த ஈமான் இருந்தது, மாற்றம் இருந்தது இல்லையா? அப்ப அதை கொண்டுதான் அவங்க சிறப்பை அடைந்தாங்கன்னா நாம சிறப்பை அடைவதற்கு எது வழி? அவங்களை போலவே நாமளும் குர்ஆனின் ஹதீஸையும் பின்பற்றணும். குர்ஆன் ஹதீஸை அவர்கள் எப்படி புரிந்தார்களோ அது போல புரிந்ததற்கு பிறகுதான் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவோம்.
ஆனா அவங்க புரிந்ததுக்கு மாற அதுக்கு எதிராக நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு இது குர்ஆன் ஹதீஸ் சொன்னா அவங்களே அறியாத ஒன்று நாம் அறிஞ்சு அதன் காரணமா நம்ம சிறப்பா அறிஞ்சிருவோம் அப்படின்னா அது பெரிய முட்டாள்தனம். பிற்காலத்துல நபித்தோழருடைய காலங்கள் போய் நிறைய வழிகட்ட கூட்டங்கள் நம்முடைய சமூகத்தில் உருவாச்சு வரலாறுல. அதுல ரொம்ப பரவல ஷியாக்கள்னு சொன்னா நாம தெரிஞ்சுக்குவோம். ஷியாக்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்குத்தான் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு ஆட்சி அதிகாரம் கிடைத்திருக்க வேண்டும். அதுல அபூபக்கரும் உமரும் மற்றவர்கள் எல்லாம் சேர்ந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வஞ்சனை செய்து ஏமாற்றி மோசடி செய்தார்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய அடிப்படை கொள்கையில ஒன்று. இந்த கொள்கையை முதல்ல அவங்க கொண்டதன் அடிப்படையில் தான் முதல்ல ஒரு தனி கூட்டமாக அவங்க உருவானாங்க. அதாவது சுன்னாவை பின்பற்றி கூடிய சரியான பாதையில் இருந்த சஹாபாக்களை பின்பற்றி வந்த முஸ்லிம்களின் கூட்டத்துல இந்த கருத்தின் அடிப்படையில ஒரு கூட்டம் உருவாகும் போது அவங்கதான் ஷியாக்களாக பின்னாடி உருவாக்குறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கும் போதே மற்ற நபித்தோழர்கள் இருக்கும் போது அவங்க முஸ்லிம் சமூகத்துல இந்த ஒரு கருத்தை வைத்து அரசியல் செய்து பிரிஞ்சவங்க. அதுக்கு பிறகு அவங்க அடுத்து மார்க்கத்துல வரவு மீறிய கொள்கைகளை விதத்தான சிந்தனைகளை எல்லாம் மார்க்கத்தின் பெயரால இஸ்லாமின் பெயரால் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுல ரொம்ப மோசமான ஷியாக்கள் எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னு கேட்டா அலி ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்டவங்க அப்படின்னு கேட்டா அவங்கதான் நபியாவே ஆக வேண்டியதான். ஏன் அப்படின்னா ஜிப்ரீல் மோசடி செய்தாரு. ஷியாக்களுடைய கொள்கையில ஒன்று என்ன, எந்த அளவுக்கு அவங்க வரவு மீறி ஒரு கொள்கை வச்சிருக்காங்கன்னா ஜிப்ரீல் ஒரு மோசடி செய்தாரு. அவர் வஹிய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட போய் தான் கொடுத்துருக்கணும். அவர் என்ன செய்தார் கேட்டா முகமதிடம் போய் கொடுத்துட்டாரு. அதனால அவர் ரசூலாக ஆயிட்டாரு, நபி ஆயிட்டாரு. இல்லைன்னா நபியாவும் ரசூலாவும் ஆக வேண்டியது அலிதான் அப்படிங்கிற அளவுக்கு வரவு மீறி குஃப்ரான கொள்கைகளை கொண்டவங்க இருக்காங்க. இதை விட இன்னும் வரவு மீறி போனாங்க ஒரு கட்டத்துல. என்னன்னா அலி யாரு தெரியுமா, அவர் தான் அல்லாஹ், அல்லாஹ் தான் அலியா வந்திருக்கிறான் அப்படின்னா. எப்படி கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாருன்னு சொன்னா அல்லாஹ் ஈசாவாக பிறந்திருக்காரு அப்படி நம்புறாங்களோ, அதனால ஈசா ஒரு கடவுள் தான் அப்படி நம்புறாங்க. அது போல ஷியாக்கள் மிக மோசமான வரவு மீறிய ஷியாக்கள். எப்படி இந்த பக்கம் சூஃபிகள்ல வரவு மீறிய சூஃபிகள் சுன்னத் ஜமாத்து தங்களை காட்டிக்கொண்டு சூஃபித்துவத்துல வரவு மீறிய சூஃபிகள் தாங்களே அல்லாஹ்வா மாறிடுவோம் நம்புவாங்க ஒரு கட்டத்துல. அது போல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வரவு மீறி புகழ ஆரம்பித்த ஷியாக்கள் ஒரு கட்டத்துல இந்த அளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்க, அவரே அல்லாஹ் தான், அவர் அல்லாஹ்வா வந்திருக்காரு, அல்லாஹ் அலியின் உருவத்துல வந்திருக்கிறான், இறங்கி இருக்கிறான் அப்படின்னு பேசுறாங்க. இந்த வழிகட்ட கூட்டங்கள்ல எப்படி உருவாடுறாங்க? இவர்கள் எல்லாரும் நபித்தோர்கள் ஈமான் கொண்டிருந்தது போல ஈமானை விட்டு வெளியேறும். அந்த ஈமானை பின்பற்றாதவங்க. இவங்களை மாதிரி இன்னொரு கூட்டம் ஹவாரிஜ், ஹாரிஜியாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாரிஜி அதனுடைய ப்ளூரல் தான் ஹவாரிஜ். இவங்க யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தின் கடைசி கட்டத்துல தோன்றியவங்க. இந்த ஹவாரிஜ் கூட்டம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய சட்டப்படி ஆட்சி செய்யவில்லை, குடும்ப ஆட்சி பண்ணுகிறாரு அப்படின்னு சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அமீருல் முஃமினீனா இருக்கும்போது அவங்களுக்கு எதிராக மக்களுக்கு மத்தியில துவைஷத்திய வெறுப்பை பரப்புவதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய குறைகளை பரப்ப ஆரம்பிச்சு அதன் மூலமாக மக்களிடம் கிளர்ச்சி சிந்தனை ஊன்றியவர்கள் அவங்கதான் ஹவாரிஜ். முதல்ல பேச்சுக்கள்லயே உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலம் முதல்ல ஒரு 6 வருஷம் வரைக்கும் அமைதியா இருந்துச்சு. அதுக்கு பிறகு ஃபித்னாக்கள் அதிகரிச்சு. அந்த ஃபித்னாக்கள் முதல்ல உருவாக்கியவங்க யாருங்கிட்ட இந்த ஹவாரிஜ்ங்கிற கூட்டம். அவங்க ஆட்சியாளருக்கு எதிராக ஃபித்னாக்களை தொடங்கினவங்க. இன்றும் முஸ்லிம் ஆட்சியாளருக்கு எதிராக ஃபித்னாக்கள் செய்கின்ற அத்தனை பேரும் அந்த கூட்டத்தோட தன்மைகள் இருக்கிறவங்க, அந்த போக்க கையில் எடுக்கிறவங்க. முழுக்க முழுக்க கொள்கையால் அன்றிருந்த ஹவாரிஜ் கூட்டம் போன்ற இல்லாவிட்டால் கூட அந்த ஹவாரிஜ் கூட்டம் பயன்படுத்திய வழிமுறைகளை, பிரச்சார போக்குகளை, அதே சில குணாதிசயங்களை, தன்மைகளை முஸ்லிம் ஆட்சியாளருக்கு எதிராக சமூகத்துல
வெளிப்படையா சில உள் வேலைகளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஷைத்தான்கள் அவங்க அந்த ஹவாரி சிந்தனையுடைய தாக்கத்தில் உள்ளவங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதானதற்கு, கொல்லப்பட்டதற்கு முக்கியமான காரணம் இந்த ஹவாரிஜிகள். ஏன்னா இவங்கெல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முற்றுகையிட்டு வீட்டிலே வைத்து கொலை செய்தார்கள். இந்த வழிகட்ட கூட்டம் சஹாபாக்களுடைய ஈமான், அவங்களுடைய புரிதல் அதை விட்டு விலகி போனோம். ஹவாரிஜிகள்ல ஒரு சஹாபி கூட இருந்தது. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்த நேரத்துல அவங்க அமீருல் முஃமினீனா இருக்கும்போது இந்த ஹவாரிஜ் கூட்டம் மிகப்பெரிய அழிச்சாட்டியத்தை அலிக்கு எதிராக செய்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தது மட்டுமல்ல, அலியையும் இவர்கள் கொலை செய்தார்கள். ஒரே காரணம் என்னன்னு கேட்டா, அலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹவாரிஜ்களை அழிச்சாங்க, அவங்களுக்கு எதிராக போர் செய்தாங்க. அப்போ இந்த வழிகட்ட கூட்டம் வந்தது எப்படி உருவாதுன்னு கேட்டா, குர்ஆனுடைய ஆயத்துகளுக்கு விளக்கம் சொல்றதுல நபித்தோழர்கள் எப்படி விளங்கினா அந்த விளக்கத்தை ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நபித்தோழர்களை காப்பீர்கள் சொல்ற கூட்டமா இருந்தாங்க. அப்போ இந்த வழிகட்ட கூட்டங்களுடைய வரலாறு கொஞ்சமா கவனிச்சோம்னா இதெல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும், நபித்தோழர்களின் பாதையில் இந்த மார்க்கத்தை விலகி கொண்டு போகாம வழிகட்ட புது புது வியாக்கியானங்கள் சொன்னதுனாலதான் இந்த கூட்டங்கள்லாம் உருவானாங்க அப்படிங்கிறது. இன்னைக்கு நாம நேர்வழியில இருக்கணும்னா அந்த நபித்தோழர்கள் எப்படி நேர்வழியில் இருந்தாங்களோ அது போலவே நாம மார்க்கத்தை விலகி கொண்டு பின்பற்றினா நாம நேர்வழியில் இருக்க முடியும். ஆனா குர்ஆன் ஹதீஸ்ங்கிற பெயர்லயே தப்பான வியாக்கியானங்களை எப்படி ஹவாரிஜிகள் சொன்னாங்களோ அது போல இன்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விளக்கங்களை நபித்தோழர்களின் புரிதலுக்கு எதிராக சொன்னா நிச்சயமாக எப்படி ஷியாக்கள் வழிகட்டாங்களோ, எப்படி ஹவாரிஜிகள் வழிகட்டாங்களோ, கத்ரியாக்கள் எப்படி வழிகட்டாங்களோ. கத்ரியாக்கள் யார் தெரியுமா? விதியே மறுத்தவர்கள். விதின்னு ஒன்று இல்ல. ஏன்னா அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கான். விதிப்படிதான் எல்லாம் நடக்குன்னு சொல்ல முடியாது. மனிதர்கள் அவர்கள் தங்களுடைய செயலை படைக்கிறாங்க, அவங்க நினைச்சதை செய்யறாங்க, அப்ப சுதந்திரம் இருக்கு இல்லையா? அப்ப அதனால இந்த விதிங்கிற ஒன்று இல்ல. குர்ஆனுடைய ஆயத்துக்களை கதுன்னு சொல்லப்படுறதுக்கு அந்த விளக்கத்தை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படை கதுரை முழுக்க மறுத்தவர்கள். உண்மையிலே பார்த்தா முதலாக முஸ்லிம் சமூகத்துல உருவான வழிகட்ட கூட்டம் யாருன்னு கேட்டா கத்ரியாக்கள் தான். ஆரம்பத்திலேயே. அதுக்கடுத்து ஹவாரிஜிகள், அதுக்கடுத்து ஷியாக்கள், இப்படி அடுத்தடுத்து வந்தாங்க நிறைய கூட்டங்கள். அல்லாஹ்வுடைய பண்புகள், பெயர்கள் இதை நிராகரிக்கிறது, அதை மறுக்கிறது, அதுல பிரிவு வாதங்களை முன் வச்சு மக்களை குழப்பறது. அதுக்கடுத்து வந்தாங்க விதத்தான சிந்தனைகளை இபாதத்துகள் பேர்ல கொண்டு வந்து அதன் பேர்ல மக்களை வழிகளுக்கு சூஃபிகள். இப்படி பலவிதமான கூட்டங்கள் மார்க்கத்தின் பெயரால நபித்தோழர்கள் இந்த தீன விளங்கி அந்த சிறந்த சமுதாய விளங்கியதுக்கு முற்றிலும் மாறாக பல வழிகேடுகளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. وَإِنَّ الْيَهُودَ افترقوا على 71 فرقة فواحدة في الجنة و70 في النار وإن النصارى افترقوا في دينهم على 72 فرقة ف71 في النار فواحدة في الجنة والذي نفس محمد بيده لتفترقن على 73 فرقة واحدة في الجنة و72 في النار وهي الجماعة فقالوا ومن هي يا رسول الله قالوا ما أنا عليه وأصحابي. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, யூதர்கள் 71 கூட்டமாக பிரிந்தார்கள், கிறிஸ்தவர்கள் 72 கூட்டமாக பிரிந்தார்கள், என் சமூகத்தினர் 73 கூட்டங்களாக பிரிவார்கள். ஒரே ஒரு கூட்டத்தை தவிர அனைவரும் நரகத்திலே இருப்பார்கள். 71 கூட்டமாக பிரிந்தவர்கள் ஒரு கூட்டம் தான் சொர்க்கம், 72 பிரிந்தவர்களே ஒரு கூட்டத்துக்கு தான் சொர்க்கம், 73 பிரிந்தவர்களே ஒரு கூட்டம் தான் சொர்க்கம். அப்ப 71 பிரிந்த யூதர்கள்ல ஒரே ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் போகும். அதான் பனு இஸ்ராயில், அவங்களில ஒரு கூட்டம்,
அவங்க யாரு? பனி இஸ்ராயல்ல தங்களுடைய நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம சரியா பின்பற்றியவங்க அவங்கதான். உண்மையாகவே தௌராத்தை சரியா புரிந்து பின்பற்றியவங்க. ஆனா நபி மூசாவின் பெயரை சொல்லிக் கொண்டு பல கூட்டங்களா அவருடைய மார்க்கத்தை பிரிச்சு வழிகட்ட சிந்தனைகளை உருவாக்கி யூதர்கள் பிரிந்தாங்களே, அவங்க மொத்தமா பிரிந்ததை பார்க்கும் போது 70 கூட்டங்களா அதிகமா இருக்காங்க. மொத்தம் 71ல 70 கூட்டங்கள் வழிகட்ட கூட்டங்கள். ஒரு கூட்டம் சரியா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய இந்த மார்க்கத்தை விளங்கி பின்பற்றியோம். அவர்கள் தான் உண்மையான முஸ்லிம்கள். ஆகவே அவர்கள் சொர்க்கம் போயிடுவாங்க. கிறிஸ்தவர்கள்ல ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம சரியா ஈசா கொண்டு வந்த இன்ஜீல் வேதத்தை சரியா புரிந்து அந்த விதத்துல பின்பற்றியவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தோழர்கள் ஹவாரியூன், அவங்களை பின்பற்றி வந்த நேர்வழியில் இருந்தவங்க, அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க. ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பேர்ல என்னென்ன வழிகட்ட கொள்கைகளை சிந்தனைகளை உருவாக்கி கிறிஸ்தவர்கள் பிரிந்தாங்களோ அவர்கள் நரகத்துக்கு போவாங்கிறாங்க சொல்றாங்க. ஏன்னா அவங்க 71 இருப்பாங்க நரகத்துக்கு போறோம். மொத்தம் 72ல 1 தான் சொர்க்கம். அடுத்து 73 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய சமூகத்துக்கு சொல்றாங்க. இதுல ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் போகும் அப்படிங்கிறாங்க. 72 கூட்டங்கள் இந்த உம்மத்துல நரகத்துக்கு போகும். ஏன்? பல்வேறு பிதத்தான கொள்கைகள் சிந்தனைகளை உருவாக்கி விட்டு வழிகட்டவங்களா இருப்பாங்க. இப்ப சஹாபா ரசூலுல்லாஹ்விட கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அந்த ஒரு கூட்டம் சொர்க்கம் போகும் சொல்றீங்க, அவங்க யாரு? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அவங்கதான் அல் ஜமாஅ, நேர்வழியில் சத்தியத்தில் இருக்கின்ற ஒரு கூட்டம். மா அன அலைஹி வஸாபி, நானும் எனது தோழர்களும் எதன் மீது இருக்கின்றோமோ, எப்படி இந்த மார்க்கத்தை பின்பற்றி இருக்கிறோமோ அப்படி இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறோம். அப்ப இந்த மார்க்கத்தை யாரை போல பின்பற்றியா சொர்க்கம் கிடைக்கும்? இது ஒரு தெளிவான பதில் இதுல இருக்குது. ரசூலுல்லாஹோ ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களும் எப்படி இந்த மார்க்கத்தை பின்பற்றி அப்படி இருக்கும். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு சொல்றதுக்காக சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு கூட்டத்துல இருக்குன்னு நினைக்கிறவங்க, வழிதவறான மத்த 72 கூட்டங்கள் ஆடிவிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, சஹாபாக்கள் இந்த தீன விளங்கியது கூட விளங்க வேண்டும். அவர்களுக்கு மாற்றமான ஒரு விளக்கத்துல அதை மார்க்கம் சொன்னா மார்க்கத்தை கூறு போட்டு பலவிதமான மார்க்கமாக உருவாக்கி கொண்டு விதத்தான விஷயங்களையும் மார்க்கவர்கள் நம்பிக்கொண்ட ஒரு கூட்டத்துல வந்துருவோம். அல்லாஹ் பாதுகாக்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் திருமிதில 2641 ஹதீஸாக இடம்பெறும். இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் இது 1492வது செய்தியாக அவங்களுடைய சில்சிலத்துல் அஹாதீஸு ஸஹீஹா, ஸஹீஹான ஹதீஸ்களின் தொகுப்புல இதை கொண்டு வராங்க. இதே ஹதீஸ் இன்னும் அழுத்தமா ஆழமா சத்தியத்தில் இருக்கின்ற ஒரு கூட்டமாக தான் இருப்பாங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல லா தஸாலு த்வாயிஃபத்தும் மின் உம்மத்தி ظاهرين على الحق لا يضرهم من خذلهم حتى يأتي أمر الله وهم كذلك. என்னுடைய சமுதாயத்தில் என்னுடைய உம்மத்தில் ஒரு கூட்டத்தார் சத்தியத்தின் மீது உறுதியாக இருப்பார்கள். துரோகம் செய்பவர்களால் அவர்களுக்கு எந்த தீங்கும் செய்துவிட முடியாது. அல்லாஹ்வின் கட்டளை வரும் வரை அவர்கள் இதே நிலையிலேயே நிலைத்திருப்பார்கள். அல்லாஹ்வின் கட்டளைனா மறுமைநாள், மறுமைநாள் வர்ற வரைக்கும் அவர்கள் நிலைத்திருப்பாங்கன்னா இதுல இருந்து என்ன தெரியுது? இது ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களை மட்டும் குறிப்பிடுவதாக இருந்தா, ஏன்னா அவங்க ஹக்குல நிலை நின்ற ஒரு கூட்டம் அப்படின்னா அது அவர்களோடு முடிஞ்சிரும் அப்படின்னு சொன்னா, பின்னாடி வந்தவங்க யாரையும் இதுல குறிப்பிடாதுன்னு அப்போ மறுமைநாள் வரைக்கும் சத்தியத்தில் இருக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னா ஒரு கேள்வி. உண்மையா இல்லையா? அப்படி அல்ல, மறுமைநாள் வரைக்கும் சத்தியத்தில் இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கும்னா அப்போ சஹாபாக்கள் மட்டும் இறங்க மாட்டாங்க. ஏன்னா சஹாபாக்கள் மூத்தாயிட்டாங்க. அதுக்கு பிறகு முஸ்லிம்கள் அடுத்தடுத்த தலைமுறை இந்த பூமியில அல்லாஹ்வால் படைக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. மறுமைநாள் வர்ற வரைக்கும் இந்த பூமியில முஸ்லிம்கள் இருப்பாங்க. ஹக்குல நிலைக்கின்ற ஒரு கூட்டம் தான் இருக்கும். மற்றவங்க எல்லாம் என்ன வழிகட்ட கூட்டங்களா இருப்பாங்க. அப்போ வழிகட்ட கூட்டங்களா இருக்கிறவங்க ஒரு விஷயத்துல தெளிவடைஞ்சிருது. இங்க ஒரு செய்தி, ஹக்குல நிலைக்கிற கூட்டங்களா அவங்க இருக்க மாட்டாங்கன்னா சஹாபாக்களுடைய கூட்டத்துக்கு முரண்பட்ட கொள்கைகள் இருப்பாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, சஹாபாக்கள் எப்படி இந்த மார்க்கத்தை விளங்கி இருந்தாலும் அது போலே விளங்கி இருந்தால் மட்டும்தான் மறுநாள் வரைக்கும் வரக்கூடிய கூட்டங்களும் அந்த சத்தியத்தில் இருக்கிறவங்களா வருவாங்க. அப்போ சஹாபாக்களுக்கு முரண்பட்ட கொள்கையை வச்சுக்கிட்டு ஒருத்தர் சத்தியத்துல இருக்கிறதா சொன்னா அது நிச்சயமா பொருந்தாத வாதம். ஏன் கேட்டா இந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
சத்தியத்தின் மீது உறுதியாக இருப்பார்கள் அப்படிங்கிறாங்க. எது வரைக்கும் கேட்டா மறுமை நாள் வர வரைக்கும் இருப்பாங்கிறாங்க. அது மட்டுமல்ல, அவர்களுக்கு துரோகம் செய்பவர்கள், அவர்களுக்கு தீங்கு செய்பவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது, அல்லாஹ் அவர்கள் பாதுகாப்பாங்கிறது உத்தரவாங்கிறாங்க. அப்போ இது ஒரு பெரிய செய்தி சொல்றது என்னன்னா, சஹாபாக்கள் சத்தியத்துல உறுதியா இருந்தாங்க, மார்க்கத்தை பின்பற்றினாங்க. அவர்களை போல சத்தியத்தை புரிந்து பின்பற்றக்கூடியவர்கள் யாரெல்லாம் அவங்களை பின்பற்றிய நிலையிலேயே இந்த விஷயத்துல மார்க்கத்தை புரிந்து கொண்டு போறாங்களோ அவங்கதான் சத்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். இந்த ஹதீஸ சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. முஸ்லிம்ல 1920வது ஹதீஸாக இது இடம்பெறுது. அப்போ நாம் சஹாபா அப்படிங்கிற ஒரு கூட்டத்தை நாம் இன்று நாம் புரிந்திருக்கிறோம்னா, நம்புகிறோம் என்றால் இது எவ்வளவு பெரிய அடிப்படைனா, இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த அடிப்படையா இருக்கு. ஏன் தெரியுமா? மார்க்க ஆதாரங்கள் யார் வழியா நமக்கு வந்தது? குர்ஆன் ஹதீஸ்களும் யார் வழியா நமக்கு கிடைச்சிருக்கு? சஹாபாக்கள் ஒரு கூட்டம் இந்த மார்க்கத்தை சரியாக பின்பற்றி இருப்பாங்க, சரியாக உறுதியாக தெளிவாக ஹக்கில் நினைச்சாங்க அப்படிங்கறத நம்புவதனால தான் அவங்க வழியா வந்திருக்கக்கூடிய குர்ஆனின் சுன்னாவை உண்மையிலே அவர்கள் நேர்மையாக ஒப்படைத்திருக்கிறாங்க. அதுல அவங்க சொந்த சிந்தனைகளையோ தத்துவங்களையோ ரசூலுல்லாஹ்வின் பேரால அல்லாஹ்வின் பேரால இட்டுக்கட்டவே இல்லைங்கிறத உறுதியாக நம்புகிறோம். அப்ப அந்த நம்பிக்கை உண்மைனா அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த மார்க்கத்தின் விளக்கம், அவங்க ஒட்டுமொத்த ஜமாத்தாக எந்த மார்க்கத்தை எப்படி புரிந்து நேர்வழி பெற்றவர்களாக இருந்து அதன் மூலமாக சிறந்தவர்களாக ஆனாங்களோ அந்த சிறப்புக்கு எது காரணமா இருக்கும்? அவங்க புரிதல் தானே. அந்த புரிதலை விட்டு நம்ம அவங்களுடைய புரிதலுக்கு எதிராக ஒரு புரிதலை மார்க்கங்கிற பேரை சொல்றோம்னா அது நிச்சயமா மார்க்கம் இருக்காது, அது வழிகேட்டான சிந்தனையா. அப்படித்தான் நான் முன்னாடி சொன்னது போல ஹவாரிஜுகளும் ஷியாக்களும் கத்ரியாக்களும் இன்னும் பல கூட்டங்கள் சூஃபியாக்களும் இப்படி எத்தனையோ கூட்டங்கள் வழிகட்ட கொள்கைகளை எடுத்து சொன்னாங்க. அவங்களுடைய சொந்த சிந்தனைகளை மார்க்குங்கிற பேர்ல சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு மனிதனை வழிகெடுக்கணும் அப்படின்னா அவனை குர்ஆன் ஹதீஸை பின்பற்றாருன்னு சொன்னா வழிகட போறது இல்லை. இரண்டாம் அவன் புரிஞ்சு கொள்வான், ஒரு முஸ்லீம்னா குர்ஆன் ஹதீஸை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு. ஆனா குர்ஆன் ஹதீஸின் பெயராலேயே குர்ஆன்லயே ஹதீஸ்லயும் இல்லாத ஒன்றை இருப்பதாக ஒரு விஷயத்தை ஒரு வியாக்கியானமா ஒரு கருத்தா அதை விளக்கிட்டா அந்த விளக்கம் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக இருந்தாலும் அதை விளங்குறது அவன் விளங்குறது சரினா நம்ம நினைச்சானா என்ன செய்வான்? அதை சத்தியம் நம்பிக்கொண்டு பின்பற்றி போவோம். அப்ப இன்னைக்கு ஏன் நம்மிடம் இன்னைக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் குழப்பங்கள் வந்திருக்குது? காரணம் இதுதான். எல்லாரும் குர்ஆன் ஹதீஸ் தான் சொல்லுவாங்க, ஆனா விளக்கம் மாறுபடுது. ஒரே குர்ஆன் ஆயத்துக்கு பல விதமான விளக்கம். இப்ப நம்ம கேள்வி வருது, இந்த குர்ஆன் ஆயத்தை ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ரசூலுல்லாஹ் ஓதினாங்க, சஹாபாக்கள் பின்பற்றினாங்க, அவங்க எப்படி விளங்கி இருந்தாங்க? அப்ப வரலாறு நம்ம திரும்பி பார்க்கணும், அங்க எடுத்து பார்க்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் குர்ஆனுடைய இந்த ஆயத்துக்களை எப்படி விளங்கி இருந்தார்கள்? அவர்களுக்கு பின்னாடி வந்த தலைமுறைகள், சிறந்த தலைமுறைகள், தாபியீன்கள், தபூ தாபியீன் அவர்களை எப்படி விளங்கி இருந்தாங்க? இதெல்லாம் அவசியம்தாங்கிற அடிப்படை இருக்குது. இது முதல்ல இன்னைக்கு நம்முடைய சமூகத்துல போனதுனால தான் விளைவு என்ன ஆச்சுன்னு கேட்டா, யாரும் எதையும் மார்க்கத்தின் பெயரா குர்ஆனின் பெயரா ஹதீஸின் பெயரா சொன்னா அது சத்தியம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. இன்னும் அதை தர்க்க ரீதியா தன்னுடைய வாதத்தை நிலைநாட்டுவதற்காக ஏதோ தர்க்கமாக அதை முன் வச்சு நம்முடைய அறிவுக்கு பொருந்துவதாக அது நம்மை கவரக்கூடியதாக இருந்தா அவர் சொல்ற சத்தியம் தானே, அது சரியாக படுது அப்படிங்கிற மனநிலை தான் இன்னைக்கு மனிதர்கள் நிறைய பேர். ஏனென்றால் அளவுகள் என்ன கேட்ட ஒருத்தர் விளக்கம் கொடுக்கிறது, அந்த விளக்கம் அவரை கவரக்கூடியதா இருக்குதா, அவர் ஏற்கனவே நம்பக்கூடிய ஒன்றுக்கு ஒத்து இருக்குதா, அல்லது அவருடைய அந்த விளக்கம் உண்மையிலே சத்தியத்தை சத்தியமாக தெரிவதை போல இருக்குதா, இதுதான் அளவுகோல் இருக்கு. ஆனா இந்த அளவுகோல் தவறு. நம்மை ஈர்க்கக்கூடிய வாதத்தால் நம்மை கவரக்கூடிய ஒன்று என்பதனால் ஒன்று சத்தியமாக ஆகாது. சத்தியத்திற்கு அளவுகள் ஆதாரம். அந்த ஆதாரம் சரியாக விளங்கியதற்கு அளவுகள் என்ன தெரியுமா? நபித்தோழர்கள், நபித்தோழரை புரிதல். நபித்தோழரை புரிதலுக்கு மாறான ஒரு எதிரான புரிதலை ஒருத்தர் முன் வச்சு தாவாவை அழைப்பு கொடுக்கிறாரு அப்படின்னா அது அப்போது முடிவு பண்ணிடலாம் இவன் ஒரு வழிகேடன், இவன் நபித்தோழர் அந்த விளங்குதலுக்கு மாறாக ஒரு புதிய வியாக்கியானங்களை கொடுத்து இதை மார்க்கம்னு சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு விளங்கிடும். எப்படி குர்ஆனை சரியா விளங்குவதற்கு ஹதீஸ்கள் முக்கியமோ அது போல
குர்ஆனையும் ஹதீஸையும் சரியா விளங்குவதற்கு நபித்தோழரின் புரிதல் முக்கியம். குர்ஆனே தன்னிச்சையா ஒருத்தருடைய மொழி அறிவு அரபி நல்லா தெரியுங்கிறதுக்கு தன்னிச்சையா விளங்கிட முடியாது. ஹதீஸ்கள் வேணும். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா தேவை. அவங்களுடைய சொல், அவங்களுடைய செயல்பாடு, அவங்க வாழ்க்கை நடந்தது, அந்த ஆதாரங்களை இணைச்சு பார்க்கும்போது ஓ குர்ஆன்ல இந்த ஆயத்தை இப்படித்தான் விளங்கணும் அப்படின்னு நமக்கு தெரியும். அல்லாஹ் தொழுகை நிலைநாட்டுன்னு சொன்னா தொழுகை எப்படி தொழணும், எந்த நேரத்தில் தொழணும், தொழுகையுடைய முறை என்ன, அந்த எல்லா விவரங்களும் குர்ஆன்ல இல்ல. ஹதீஸ்களை இணைச்சு பார்க்கும்போது ஓ அல்லாஹ் தொழுகைங்கிறது இதைத்தான் சொல்றான், ரசூலுல்லாஹ் இப்படி விளக்கி இருக்கிறாங்க, இன்னும் ஆதாரங்கள் மூலமாக தொழுகையின் எல்லா இந்த சட்டங்கள்லாம் நம்ம இப்படி தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா முழுக்க முழுக்க தொழுகையின் எல்லா சட்டங்களும் குர்ஆன்ல இல்லை. ஜக்காத் அல்லாஹ் கொடுக்க சொன்னா ஜக்காத் எவ்வளவு கொடுக்கணும், யார் யாருக்கு கொடுக்கணும், அதுல மற்ற விஷயங்கள் என்னென்ன என்பதை எல்லாம் நம்ம ஹதீஸ்கள் துறை கொண்டுதான் பார்க்கணும். ஏன்னா ஹதீஸ்கள் ஷரியத்துறை மூல ஆதாரம். எப்படி இந்த மூல ஆதாரம் சரியா விளங்கிருக்கு, குர்ஆன் சரியா விளங்கிருக்கு உதவுதோ, அது போல குர்ஆனையும் ஹதீஸையும் சரியா விளங்கிருக்கு உள்ள அடிப்படைகளில் ஒன்றுதான் நபித்தோழர்கள் இந்த தீன விளங்கியது எப்படி, இந்த குர்ஆனின் ஹதீஸை எப்படி விளங்கினாங்க அப்படிங்கிறது. இல்லை என்றால் ஒருத்தர் ஹதீஸ்கள் இல்லாம குர்ஆனுக்கு வியாக்கியானம் கொடுத்து தன்னுடைய சொந்த கருத்தை மார்க்கம் வேலை இதைத்தான் அல்லாஹ் சொல்றாங்க ஒரு பொய்யை சொல்றது போல, அதே மாதிரி ஒருத்தர் குர்ஆன் ஹதீஸுக்கும் தன்னுடைய சொந்த விளக்கங்களை கொடுத்துட்டு இதுதான் அல்லாஹ் சொல்றான் நபி சொல்றாங்க அப்படிங்கிற பொய்ய அவர் சொல்ல முடியும். ஏன்னா அவர்களுடைய மன இச்சைப்படி அந்த வியாக்கியானம் கொடுக்கிறார். அது நம்முடைய மன இச்சைக்கு சரின்பட்டா நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டா நிச்சயம் மன இச்சைக்காரனுடைய சொல்லக்கூடிய விளக்கம் ஒரு மன இச்சைக்காரனுக்கு அந்த ஒரு முட்டாளுக்கு தான் அது சரியா இருக்கும். ஆனா இல்முள்ளவருக்கு நபித்தோழர் அந்த இடத்துல இருந்தா நீ முட்டாள்தனமா இப்படி வியாக்கியானம் கொடுக்குறது, நீங்கள் நபியிட நாங்கள் இப்படி படிக்கவே இல்லை, நாங்க எங்க நபியிட இப்படி அறியவே இல்லையே, நீ இப்படி புதுசா நாங்கள் படிச்சதுக்கு போனா நீ ஒரு புதிய கருத்தை மார்க்கம் பேரை நம்புறியே அப்படின்னு சொல்லி நபித்தோழர் என்ன செய்வார், மறுப்பார். அப்ப அவர் மறுக்கின்ற இடம் எது, நம்ம அறிஞ்சு கொள்றதுதான் நபித்தோழர்கள் புரிந்தது போல மார்க்கத்தை புரிவதனுடைய முக்கியத்துவத்தை உணர்றோம். ஏன் இது அவசியம் கேட்டா அல்லாஹ்வே அவங்க சிறந்த அந்தஸ்தான அவங்க சரியா புரிஞ்சனால அவங்க தப்பு தவறான மார்க்கத்தை விளங்கி இருந்தாங்கன்னா அவங்க சிறந்த சமுதாயம் சொல்றப்போ ரசூலுல்லாஹ் அவங்கள மிகச்சிறந்த மக்கள் சொல்றப்போ எந்த அர்த்தம் இருக்கா, இன்னும் சொல்லப்போ ரசூலுல்லாஹ்வுடைய பணியை நிறைவேற்ற வேண்டிய குற்றம் வந்துடும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அனுப்பியது வெறும் குர்ஆனுடைய ஆயத்தை விளக்கி காட்டுவது மட்டுமல்ல, வயுஸக்கீஹிம் பரிசுத்தப்படுத்துவது, யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம் அவர் நபித்தோழர்களாகிய அந்த மக்களுக்கு அல்லாஹ்வின் வேத வசனங்களை ஓடி காட்டுவார். ஓடி காட்டியதோடு நிறுத்திடுவாரா அல்ல, வயுஸக்கீஹிம் அவர்களை பரிசுத்தப்படுத்துவார். பரிசுத்தப்படுத்தா ஓடி காட்டப்பட்ட வசனங்களின் அடிப்படையில எப்படி செயல்பாடுங்கிற விளக்கத்தை கற்றுக் கொடுத்து அவங்க ஓடி காட்டுவதற்கு முன்னாடி அசுத்தமா இருந்திருப்பாங்க இல்லையா, என்ன அவங்களுக்கு மார்க்கம் தெரியாம இருந்திருக்கும், சட்டம் தெரியாம இருந்திருக்கும், ஈமான்னா என்னன்னு தெரியாம இருந்திருக்கும். அந்த நிலையிலிருந்து அந்த அசுத்தத்திலிருந்து அவங்களை வெளியேற்றி பரிசுத்தப்படுத்திடுவாங்க. யாரு, ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய பொறுப்பாக அல்லாஹ் இதை சொல்லி காட்டான். அப்ப பரிசுத்தப்படுத்துறது அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படின்னா சரியான முறையில குர்ஆன் ஆயத்தை ஓடி காட்டி விளக்கத்தை கொடுத்ததன் மூலமாகத்தான் அவங்க வாழ்க்கை பரிசுத்தம் அடைஞ்சிருக்கும். உண்மையா இல்லையா? அந்த விளக்கத்தை தான் நம்ம சொல்றோம் ஃபஹ்மு ஸஹாபா, நபித்தோழர்களின் புரிதல் என்பது மார்க்கத்தின் மிக முக்கியமான அளவுகள். மார்க்கம் ஒன்று முடிவு செய்யறதுக்கு குர்ஆன் எது யாரு சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். குர்ஆனும் ஹதீஸும் பரிசுத்தப்படுத்தப்பட்ட மக்கள் மத்தியில் எப்படி அது புரியப்பட்டுச்சு, அந்த புரிதல் ஒரு முக்கியமான அளவுகள். இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க விரும்பிய மாதிரிலாம் புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் மார்க்கம் தான் சொல்லுவாங்க. அதுதான் 72 கூட்டங்கள் செய்யறாங்க. ஒரு கூட்டமா இருக்கிறவங்க என்னன்னு கேட்டா அவங்க எப்போதுமே நபித்தோழர்கள் பரிசுத்தப்படுத்தப்பட்ட முறையில தாங்கள் அப்படிதான் பரிசுத்தப்படுத்தப்படணும் அப்படிங்கறதுக்காக குர்ஆனுடைய ஆயத்தை சரியாக அவங்களிடமிருந்து கற்றுக்கொண்ட அவருடைய புரிதலை எடுத்து பின்பற்றுவாங்க. அல்லாஹ் தஆலா இதுக்கு அடுத்துதான் சொல்லி முடிக்கிற வயுஅல்லிமுகுல் கிதாப வல் ஹிக்மாங்கறாங்க. அந்த நபி வேதத்தின் ஞானத்தின் கற்றுக் கொடுப்பார். அப்ப ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கிறதா, தாலீம் செய்திருக்கிறதா அல்லாஹ் சொல்றான். அந்த தாலீம் எப்படி நடக்குமா, ரெண்டுல நடக்குமா. ஒண்ணு வேதத்தை தாலீம் செய்யறது, தாலீம் என்ற கற்றுக் கொடுத்தல், டீச்சிங். அப்ப வேதத்தை கற்றுக் கொடுத்தது நமக்கு தெரியுது, குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறது. குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறது என்ன, இன்னைக்கு நம்ம குர்ஆனை ஓதற கற்றுக் கொடுக்கிறது, அது மட்டுமா கற்றுக் கொடுத்தல் இல்ல. குர்ஆனை முதலில் எப்படி ஈமான் கொள்ளணும் கற்றுக் கொடுத்தல். நம்பர் 1 குர்ஆனை எப்படி ஈமான் கொள்ளணும்,
வரலாறுல இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹி தஆலாவுடைய காலத்துல குர்ஆன் அல்லாஹ்வுடைய பேச்சு அப்படிங்கிற நம்பிக்கைக்கு மாறா அல்லாஹ்வுடைய படைப்பு அப்படிங்கிற ஒரு பிதாத்தான நம்பிக்கை இமாம் அஹ்மதுடைய காலத்துல உருவாச்சு. வழிகட்ட சிந்தனை உள்ளவங்க என்ன செய்தாங்க, குர்ஆனை அல்லாஹ்வுடைய படைப்புன்னு பிரச்சாரம் பண்ணாங்க. இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லாஹ் குர்ஆன் அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய சிஃபத்துன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய ஒரு பண்பு, அல்லாஹ் தன்னுடைய பேசும் பண்பை கொண்டு அவன் இறக்கி இருக்கிறது குர்ஆன். அப்ப குர்ஆன்ல நம்ம படிக்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் அப்படின்னு ஈமான் கொள்ளணும். அப்ப குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறதுல ஈமான் எப்படி இருக்கணும், அல்லாஹ் பேசக்கூடிய அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் உண்டு, அல்லாஹ் தன்னுடைய வார்த்தைகளை இறக்கி இருக்கிறார். இறக்கப்பட்ட வார்த்தைகள் குர்ஆனை நம்புறது இருக்குல்ல, அது குர்ஆனை நம்பிக்கை கொள்ளணும். கற்றுக் கொடுப்பதுல முதல்ல கற்றுக் கொடுக்கிற விஷயம், முதல்ல அல்லாஹ்வை யாருக்கு கற்றுக் கொடுக்கிறது, அல்லாஹ்வுக்கு அந்த தன்மை உண்டு. எந்த தன்மை, பேசுற தன்மை உண்டு. அல்லாஹ் தன்னுடைய வார்த்தைகளும் இறக்குற தன்மை உண்டு. அந்த தன்மையின் அடிப்படையில அல்லாஹ்வுடைய பேச்சாக இன்று நம்மிடம் குர்ஆன் அல்லாஹ்வால் இறக்கப்பட்டு இருக்கு. அதை குர்ஆனை நம்பிக்கை கொள்வதில் முதல்ல கற்றுக் கொடுக்கிறது என்ன, அல்லாஹ்வுடைய பேச்சுன்னு நம்பிக்கை கொள்வது. ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க, சஹாபாக்கள் நம்பி இருந்தாங்க குர்ஆன் அல்லாஹ்வுடைய பேச்சு. நாம அப்படிதான் நம்பணும், அல்லாஹ்வுடைய படைப்பல்ல. அவதான் குர்ஆன் அல்லாஹ்வுடைய பேச்சு, அது இறக்கப்பட்டது, திரும்பவும் அல்லாஹ்விடமே மீளும், அல்லாஹ்விடமே திரும்பிடும். இந்த பூமியில மறுமைநாள் வரும்போது, மறுமையில அந்த உலக அழியிற நேரத்தில் குர்ஆன் பூமியில் இருக்காது. அல்லாஹ்வுடைய பேச்சை அல்லாஹ் திரும்ப தன் பக்கமே உயர்த்திக் கொள்ளும், அவனிடமே மீண்டு விடும். பாருங்க, மறுமைநாள் வரும்போது எல்லாம் அழிக்கப்படும், குர்ஆனை அழிக்க முடியாது. குர்ஆன் அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய பண்பு. அப்போ சில ஆதாரங்களை முன் வச்சு இமாம் அஹ்மது போன்றவங்க அன்று வழிகட்ட கூட்டங்களுக்கு மறுப்பு கொடுத்தாங்க. குர்ஆன் அல்லாஹ்வுடைய படைப்பு ஒரு பிதத்தான நம்பிக்கையே பரப்புறாங்க அப்படின்னு. ஏன்னா குர்ஆன் அல்லாஹ்வுடைய பேச்சு நம்பிக்கையோடு குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறது அது முதலாவது. இரண்டாவது, அதை ஓத கற்றுக் கொடுத்த. எப்படி அல்லாஹ் தன்னுடைய பேச்சை இறக்கி இருக்கிறானோ அது போலத்தான் ஓதணும். நாம விரும்புறபடி ஓதுறது இல்லை. வரத்திலில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை நிறுத்தி நிதானமாக தர்தீலாக அழகான முறையில் தெளிவான முறையில் ஓதுவீராக அல்லாஹ் சொல்றான். அந்த முறைதான் ஓதும். ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க, ஜிப்ரீல் ரசூலுல்லாஹ்வுக்கு கற்றுக் கொடுத்தாங்க, ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இது ரெண்டு. மூன்றாவது, குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறது, அதனுடைய விளக்கத்தை கற்றுக் கொடுத்தது. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கற்றுக் கொடுக்கணும், ரசூலுல்லாஹ்வுடைய கடமை அது. வயுஅல்லிமுஹுமுல் கிதாப், கிதாபை கற்றுக் கொடுப்பார். அப்படின்னா என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கற்றுக் கொடுப்பாங்க. இந்த பொறுப்பு அவங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்துச்சு. ஆக குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி இருக்கின்ற விஷயத்தை ஓதுவதில் மட்டுமல்ல, அதை புரிந்து கொள்வதில் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுப்பாங்கன்னு தெரியும். இந்த கற்றுக் கொடுத்ததை தான் அல் ஹிக்மா, அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னார். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, ஹிக்மத்தை கற்றுக் கொடுப்பார். ஹிக்மத்னா என்ன, குர்ஆனை எப்படி புரிந்து இந்த ஷரியத்தை எப்படி புரிந்து பின்பற்ற வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. சஹாபாக்கள் மட்டுமில்ல, சஹாபியாக்களுக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க. வாரத்தில் ஒரு நாள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உபதேசங்களை செய்தாங்க. தன்னுடைய வீட்டுல ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க. அவர்கள் சூரா அஹ்ஸாப்ல அல்லாஹ் சொல்றான், நபியின் குடும்பத்தாரே, உங்களுடைய வீட்டில் ஓதப்படுகிற வேதத்தின் ஞானத்தின் நினைவு கூறுங்கள், வேதத்தின் கிதாபையும் ஹிக்மத்தின் நினைவு கூறுங்கள். ரசூலுல்லாஹ் தன்னுடைய வீட்டுல தன்னுடைய மனைவி பிள்ளைகள் கற்றுக் கொடுத்திருக்காங்க. என்ன, குர்ஆனை கற்றுக் கொடுத்திருக்காங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு எழுத படிக்க தெரியாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவினாலேயே கற்றுக் கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ்வோட கல்வி படித்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய நாவிலிருந்து தான் படிச்சுக்கிட்டாங்க, கையில ஒரு புத்தகத்தை வச்சு படிக்கல. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஆயத்தை ஓதுவாங்க, அதுக்கு விளக்கம் தருவாங்க, விளங்க வைப்பாங்க, அதன்படி அவங்க அமல் செய்ய சொல்லுவாங்க. சஹாபாக்கள் அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் போன்றவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் நாங்கள் ஒரு 10 ஆயத்துகளை கற்றுக்கொள்வோம், அதை ஓதுகிற முறையை கற்றுக்கொள்வோம், அதை புரிந்து கொள்வோம், அதற்கு பிறகு அமல் செய்வோம். இப்படி ரசூலுல்லாஹ் இதுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். எப்படி 10 ஆயத்துகளை போய் ஓதிக்கிறது, அதை புரிஞ்சுக்கிறது, அதை அமல் செய்யணும். அப்ப இறுதியா நம்ம இங்க புரிய வேண்டிய விஷயம் கேட்டா, ரசூலுல்லாஹ்வோட சஹாபாக்கள் வேதத்தின் ஞானத்தை கற்றுக்கொண்டார்கள், அதன் மூலம் பரிசுத்தம் அடைந்தார்கள். அப்போ நாம அதே வேதம் தான் நம்மிடம் இருக்குது. ஹதீஸ் கிதாபுகள்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்கிற ஞானம், ஹிக்மத் இருக்குது. ஆனா ஏன் நம்மள பல பிரிவினைகள், குழப்பங்கள், கருத்து வேறுபாடுகள், மோதல்கள் வருது? ஏன்னு கேட்டா, சஹாபாக்கள் போல பரிசுத்தப்படுகிற நிலை நம்மிடம் இல்லை, அதை போல கற்றுக்கொள்கிற நிலை நம்மிடம் இல்லை. நாம
அந்த புரிதலுக்கு மாறா, அந்த சுண்ணாவை பற்றிய சரியான நேர்வழி இந்த சத்தியத்தில் இருக்கிற மக்களுடைய பாதைக்கு மாறா நாம ஒரு பாதையில நினைச்ச மாதிரி போயிட்டு இருக்கோம். அந்த தவறுல இருந்து விலகி சரியான அஹ்லு சுன்னாவா ஒருவர் சத்தியத்தின் மீது இருந்தால் அவர் நபித்தோழர்களை பின்பற்றிய நிலையிலேயே அவர்களை போட்டு இந்த மார்க்கத்தை புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற சரியான கொள்கையில் நிற்பார். ஏன்னா நபித்தோழர்கள் வழிகேட்ட பின்பற்றல, குர்ஆன் அல்லாஹ்வை பின்பற்றல, ஹதீஸ்கள் அல்லாஹ்வை பின்பற்றல, அதனுடைய மன இச்சைப்படி விதத்தான கருத்துக்களை உருவாக்கி மக்களை வழிகெடுக்கல. அப்படிலாம் நபித்தோழர்கள் நினைச்ச என்ன ஆகும்? குர்ஆனை சந்தேகத்துக்குரிய மாதிரி, ஹதீஸ்கள் சந்தேகத்துக்குரிய மாதிரி. ஒருத்தர் அவரு தன் மன இச்சைப்படி ஏதோ தான் நினைச்சது ஒண்ணு கருத்து சொல்லி ரசூல்லா பேரை பொய் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அதுல பொய் சொல்லியிருக்க மாட்டாங்க நம்பினா மார்க்கம் அல்லாதவர்கள் மார்க்கமோட பேரை பொய் சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்ப இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொண்டா நாம் நபித்தோழர்களுடைய மார்க்கமாக இந்த தீனை விளங்கி பின்பற்றுவது நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சோம். இன்னைக்கு பலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நபித்தோழர்களை பின்பற்றுறதுனா குர்ஆன் ஹதீஸ் அல்லாத ஏதோ ஒன்றை பின்பற்ற சொல்லி இன்னொன்றை சொல்லி மக்களை தூண்டுறாங்கன்னு நினைக்கிறாங்க. இது மிகப்பெரிய அறியாமை. இல்ல, குர்ஆன் ஹதீஸின் பெயரால மக்கள் என்னென்ன பொய்யா நம்பிக்கை கொண்டு நபித்தோழர்களுடைய வழிமுறை இல்லாமல் பின்பற்றி கொண்டிருக்கிறாங்களோ அந்த வழிமுறையில பின்பற்ற கூடாது தூண்டுறாங்கன்னு அர்த்தம். அதான் அர்த்தம். என்ன இன்னைக்கு நம்ம செய்யறோம் அப்படின்னா, சஹாபாக்கள் விளங்கி இருந்த முறை இதுவா? இல்ல, உங்களுடைய சொந்த சிந்தனைய புரிதலை மார்க்குங்கிற பேரை இங்க சொல்லாதீங்க. இதை நாங்க எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு தெளிவா நீங்க நம்புகிற நம்பிக்கை, கொள்கை, நீங்க போற போக்கு, இது எல்லாமே நபித்தோழர்கள் விளங்கிய முறையில, இந்த ஜமாத் சத்தியத்தில் இருந்தவர்கள் விளங்கிய முறையில இல்ல, அதுக்கு முரணான ஒரு பாதை எடுத்து நீங்க போறீங்க. ஆகவேதான் நாம் சொல்லுகிறோம், உங்களுடைய பாதையை நாங்கள் பின்பற்ற கூடாது என்று மக்களை எச்சரிக்கிறோம். நாங்களும் உங்களை ஆதரிக்க மாட்டோம், உங்களை விட்டு விலகி இருப்போம். நீங்க சத்தியத்தை பின்பற்றக்கூடியவங்களாக இருந்தா நீங்க உங்களுடைய புரிதலை எல்லாம் மார்க்கங்களை பேர் நீங்க கொண்டு வராதீங்க. சஹாபா எப்படி விளங்கி இருந்தாங்க, அவங்க சிறந்த சமுதாயம் நீங்க நம்புறீங்களா? ஆமால, ஆமா. அப்படி இருக்கா? அவங்க இப்படித்தான் இந்த மார்க்கத்தை விளங்கி இருந்தாங்க போது நீங்க ஏன் அந்த மார்க்கம் அல்லாத வேற ஒரு புதுசா ஒரு குர்ஆனுக்கு ஹதீஸ்க்கு ஒரு விளக்கத்தை கொண்டு வரீங்க? அப்ப உங்களுடைய சொந்த சாக்கம் கொண்டு வந்து மார்க்கத்தை பேரை இட்டு கட்டிட்டு நாங்க அதை பின்பற்றுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை. ஏன்னா நாங்க சத்தியத்தை பின்பற்றுகிறோம், சத்தியத்தில் இருந்தவர்களை பின்பற்றணும், சத்தியத்தை நாங்க சொல்றோங்கிற பேர்ல உங்களை நாங்கள் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்பதைத்தான் இந்த கருத்தாக சொல்லப்படுவதை தவிர, நபித்தோழர்கள் புரிந்தது அவர்கள் சத்தியமாக இருந்தது, அந்த சத்தியத்தை பின்பற்ற வேண்டும்ங்கிறதா இங்க விளக்கம். அந்த சத்தியம் தான் குர்ஆனும் சரியான ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள். இன்னைக்கே சஹீஹான ஆதாரமான ஹதீஸ்களை நிராகரிக்கிற அளவுக்கு மக்கள் வந்திருக்கிறாங்க. ஏன்னா இந்த சொந்த வியாக்கியானங்களை கொண்டு குர்ஆனுக்கே ஹதீஸ் முரண்பாடுங்கிறத சஹீஹான ஆதாரப்பூர்வ ஹதீஸ்களோட முரண்படுங்கிற சிந்தனை வந்ததுனால அந்த முரண்படுகிற சிந்தனையை கொண்டு வந்து மாற்றம் பார்ப்பாங்க. இது தெளிவான பிதஅத். இன்னொரு பக்கம் குஃப்ரும் கூட ஆதாரங்கள் நிராகரிக்கிறதுக்கு குர்ஆனையே ஆதாரம் கட்ட குஃப்ர். என்ன ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சொல்ல நிராகரிக்கிறதுக்கு குர்ஆன் ஆதாரம் எவ்வளவு முட்டாள்தனம். அதுவும் ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லும் வஹீதான் போது வஹீக்கு முரண்படுகின்ற புரிதல் எவ்வளவு முட்டாள்தனம். எப்படி ஒரு வஹீ இன்னொரு வஹீக்கு முரண்படும்? அப்போ உங்களுக்கு விளக்கம் தெரியலைங்கிறதுக்காக மார்க்கத்தில் பேர ஒன்றை சொல்லி இங்க கொண்டு வராதீங்க. இதையெல்லாம் நாங்கள் மறுக்கிறோம். நீங்கள் வழிகட்ட அந்த வழிகட்ட சிந்தனையில உருவாகி திரண்டு இருக்கிற கூட்டங்கள், அந்த கூட்டங்களை விட்டு விலகி இருப்பது சத்தியத்தில் இருப்பவர்கள் தான் அதை செய்வார்கள். ஆகவே உங்களை பின்பற்றுகிறவர்கள் அசத்தியத்தில் இருப்பார்கள். ஆகவே நீங்களும் அல்லாஹ்வை தௌபா செய்யுங்கள், அந்த பாதையை பின்பற்றாதீர்கள் என்பதைத்தான் நாம் அந்த கருத்தாக சொல்றோமே தவிர, நபித்தோழர்கள் அவர்களுக்கு ஏதோ வஹி வருவதை போல, அந்த வஹி வந்தவர்களை பின்பற்றுங்கள் சொல்றதை போல அல்ல. வஹி வந்த காலத்தில் வாழ்ந்த, வஹியை சரியாக புரிந்திருந்த மக்கள் எப்படி விளங்கியிருந்தாங்களோ அந்த விளக்கத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்லாதீர்கள் என்ற கருத்தில் தான் அந்த பாயிண்டையே சொல்ல வேண்டிய இடத்துக்கு வருது. ஆகவே மேற்கொண்ட ஆதாரங்கள் நாம் இதுவரைக்கும் பார்த்ததிலையும் நபித்தோழர்கள் இந்த சஹாபாக்கள் மிகச்சிறந்த மார்க்கத்தை புரிந்த அடிப்படையில அவங்களை போல மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய உறுதியான நல்ல மக்களாக நாம் ஆக வேண்டும். இந்த அடிப்படையில் தொடர்ந்து நபித்தோழர்களுடைய மார்க்க புரிதல் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் அவர்கள் எப்படி விளங்கினார்கள் என்பதை தொடர்ந்து படித்துக் கொள்வதன் மூலமாக இந்த மார்க்கத்தை தெளிவாக புரிகின்ற ஒரு இடத்தை நாம் இருப்போம். இல்லை என்றால் வழிகட்ட சிந்தனைகள், கொள்கைகளை ஒவ்வொருத்தரும் தங்களுடைய மார்க்கங்கள் பரப்பக்கூடிய விஷயங்களை எல்லாம் கேட்டு அதில் வழிதவரக்கூடிய மிகப்பெரிய அபாயத்தை நாம் எழுத விடுவோம். அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து நேர்வழியில் நிலைத்திருக்கக்கூடிய சஹாபாக்களுடைய மார்க்கத்தில் அவர்கள் புரிந்தது போல புரியக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்குவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.